அனைவருக்கும் வணக்கம். கவிதைகள்லேயே பல கவிதைகளை நம்ம படிச்சிருக்கோம். புதுக்கவிதைகள், வசன கவிதைகள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறோம். புதுக்கவிதைகளில் எத்தனையோ கவிஞர்களுடைய கவிதைகளை நம்ம படிச்சிருக்கலாம். மனுஷியபுத்திரன், இப்போ வரக்கூடிய புது கவிஞர்களுடைய கவிதைகளை படிச்சிருப்போம். ஆனால் பழைய ஒரு கவிஞர் இருக்கிறார். சிறுகதையினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் தான் சீசு செல்லப்பா. அவருடைய முன்னுரையில் சொல்லும்போது எனக்கு கவிதை எழுத வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய கவிதை படிக்கும்போது முதல் கவிதையே எனக்கு அதிக வியப்பையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது. அந்த முதல் கவிதையை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த கவிதையை படிக்கும்போது நமக்குள்ளே இருந்த அந்த சின்ன உணர்வு மிக அழகாக இருந்தது. அந்த கவிதையை படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. என்று வருவானோ தலைப்பு. பாடாத பாட்டாக மௌனத்துள் கம்முகிறேன், பேசாத சொல்லாகி சுவடிக்குள் நொறுங்குகிறேன், உணராத பொருளாகி சொல்லுக்குள் புலங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பாடாத பாட்டாக மௌனத்துள் கம்முகிறேன், பேசாத சொல்லாகி சுவடிக்குள் நொறுங்குகிறேன், உணராத பொருளாகி சொல்லுக்குள் புழுங்குகிறேன் அப்படின்னு மாற்று இதயம் இந்த புத்தகத்தில் அந்த கவிதையை பதிவு பண்ணியிருக்கிறார். படிக்கும்போதே இது ஒரு காதல் கவிதையாகவும் தெரியுது, அழகாகவும் இருக்குது. எல்லோரும் இந்த புத்தகம் கிடைச்சா கொஞ்சம் படிங்க. நன்றி.